இந்த கால வேளையில் நாம் எல்லாரும் ஒழுங்கால் படியிட்டு நாம் தேவனை ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் இந்த கால வேளையில் நாம் தொழுது கொள்வோமாக. நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே இந்த கால வேளையில அவரை நாம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் நாம் ஆராதிப்போமாக. நாம் துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை வாங்கி தருவார். இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் எல்லாம் ஒருமனப்படுவோமாக. நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையாய் காணப்படட்டும். நம்முடைய கண்கள், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளிதான் அந்த இயேசு கிறிஸ்து. என் ஜனமே, இந்த கால வேளையில அவரை நோக்கி கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படு. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஓ மகிமை! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க, வரங்களை ஊற்றுங்க, ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஊற்றுங்க. ஓ மகிமை! ஆண்டவரே, விடுதலை இல்லாமல் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொரு இதயத்திலும் பிரகாசிக்கட்டும். இருள் நீங்கி வெளிச்சம் வரட்டும். வெளிச்சமாகிய இயேசுவே ஒவ்வொரு இதயத்தில் நீ பிரவேசிப்பீராக. சிகட கத்துட பக்கத்துடமான துட்டமல கத்திடோ வீமா மாமடுட பக்கத்திடோ வீமா சிகட கத்துடமா. இந்த கால வேளையில அந்நிய பாஷையை பேசி கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்து. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஒவ்வொரு மேலும் இன்னும் இன்னும் இறங்கட்டும். நன்றி ராஜா, வல்லமைக்காய் நன்றி ராஜா. நீ பலமாய் இறங்குவீராக. ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறாதவங்க ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லு. அந்நிய பாஷை அடையாளத்தோடு உனக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி உனக்குள்ள வாசம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ மகிமை! அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்பவரை கைவிட மாட்டார், துதிப்பவரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதிகளை செலுத்து. அவரே உன்னை உயர்த்திப்பார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்பவரை கைவிட மாட்டார், துதிப்பவரை கைவிட மாட்டார். துதிப்பவரை கைவிட மாட்டார், துதிப்பவரை கைவிட மாட்டார். கர்த்தரை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். துதிப்பவரை கைவிட மாட்டார், துதிப்பவரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. கைவிட மாட்டார், துதிப்பவரை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார்.
கைவிடமாட்டார். துதிப்பவரை கைவிடமாட்டார். துதிப்பவரை கைவிடமாட்டார். துதிப்பவரை கைவிடமாட்டார். வல்லமை வல்லமை தேவ 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 வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் இறங்கட்டும். எண்ணம் எண்ணம் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. சீக்கிரம் கத்துட பக்கத்துட சீக்கிரம் கத்துட. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. தொடர்ந்து துதிகளை செலுத்து. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சிகட கத்துட பக்கத்துட. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என் ஜனமே என் ஜனமே நான் உன் தேவனாக இருக்கிறேன். நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில என் சமூகத்திலே நீ மௌனமாய் இருப்பது என்ன? நீ என்னை நோக்கி நீ கூப்பிடு, என் நாமத்தை உயர்த்து. நானே உன்னை காண்கிற தேவனாய் உங்கள் மத்தியிலே நான் அசைவாடி கொண்டிருக்கிறேன். நானே உன் தேவனாய் இருக்கிறேன். என்னை அன்றி உனக்கு ரட்சிப்பு இல்லை. நான் உன்னை அழைத்த நோக்கமே நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது என் சித்தமாய் இருக்கிறது. என் மகனே என் மகளே நீ பரிசுத்தம் உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதே என் சித்தமாய் இருக்கிறது. நீ என்னை நோக்கி பார். பரிசுத்தமான வழியிலே செல்ல உன்னை ஒப்புக்கொடு. நானே உன்னை விடுவிக்க நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தராய் இருக்கிறேன். உன் பாவங்களை அறிக்கை செய். மனுஷனோ உன் முகத்தை பார்க்கிறான், நானா உன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய், உன் இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இந்த கால வேளையிலே வந்திருக்கிறேன். உன் இருதயத்தில் தீமையான ஒரு காரியம் இருக்கிறது. அதை நீ அகற்றி விடுவாயாக. என் மகனே என் மகளே இதற்காகவா உன்னை அழைத்தே? உன்னை அழைத்த நோக்கமே நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே. நீ இப்பொழுது நீ உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்பாயாக. என்னிடம் உன் வழிகளை ஒப்புவி. என் வழியிலே செல்ல நீ முயற்சி செய். நான் பரிசுத்தம் உள்ள தேவன். நானே பரிசுத்தர். நானே பரிசுத்தர். ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் என்னை தரிசிக்க முடியாது. நானே பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறேன். உனக்குள் இருக்கிற எனக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த கால வேளையில உன் இதயத்திலிருந்து நீ அகற்றி விடுவாயாக. நீ துணிகரமாய் என் சமூகத்திலே அந்தகாரத்தின் கிரியைகளை அசுத்தமானதை நீ வைத்துக் கொண்டிய சமூகத்தில் நீ காணப்படுகிறாய். அதை உன்னிடத்திலிருந்து அகற்றி விடுவாயாக. நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னை நோக்கி நீ பார். நீ கெட்டு போவது எனக்கு சித்தம் இல்லை. உன்னை மேன்மைப்படுத்தவே உன்னை ஆசீர்வதிக்கவே நான் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன். நீ என்னை நோக்கி பார். நீ என்னை நோக்கி பார். பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். என் மகனை என்னை நோக்கி நீ பார். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அதுவே நீ எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது.
இந்த கால வேளையில நீர் எனக்கு ஒப்பு கொடுப்பாயானால் நான் உனக்குள்ள வந்து மகிமைப்படுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிகட கத்துடமான ரிமா திடபல கதிடா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்துவாயாக. ஓ சிகட கத்துடப கத்துடா ரிமா விமா வடுட கத்துடா சங்கர கத்துடப கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயாக. மனந்திரும்புக்கு ஏற்ற கனிகளை நீ தருவாயாக. நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று அவர் பேசுகிறார். அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை நீ அடைந்து கொள்ள நீ வாஞ்சிப்பாயாக. சிகட கத்துடா பகத்துடா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன் பாவங்களை அறிக்கை செய், அசுத்தத்தை நீ அகற்றி விடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் நீங்கும் போது வெளிச்சம் உனக்குள்ள வரும். நீ பாவங்களை அறிக்கை செய். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த கால வேளையில கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்து. அல்லேலூயா. ஆமென் ஆமென். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். பரிசுத்தமுள்ள இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படுவதாக. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே, ஒரு பத்துடா வட கொதுடா 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 வட கொதுரே, ஒரு பத்துடா வட கொதுரே சொடமேக்க, ஒரு பத்துடா வட கொதுரே சிறு கூட்டமா என்னுடைய சமூகத்தை நீ காத்து கொண்டிருக்கிற. ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே, ஒரு பத்துடா வட கொதுரே என் முகத்தை கண்டு ஒரு பிள்ளை வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே, ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே நீ என்னுடைய முகத்தை மட்டும் கண்டுகொள். ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே, ஒரு பத்துடா வட கொதுரே என்னுடைய முகத்தை பார்த்து நீ நோக்கி வா. ஒரு பத்துடா வட கொதுரே அப்பொழுது நீ வெட்கமடைய மாட்டாய். ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே, ஒரு பத்துடா வட கொதுரே உன்னை சிறு வயது முதல் நான் கண்டிருக்கிறேன். ஒரு பத்துடா வட கொதுரே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே, ஒரு பத்துடா வட கொதுரே நீ என்னுடைய முகத்தை மட்டும் பார். ஒரு பத்துடா வட கொதுடா வட கொதுரே அப்பொழுது நீ வெட்கமடைய மாட்டாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஒரு பத்துடா காலவேளை பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. அவரை நோக்கி நீ பார். அவரை நோக்கி பார்த்தா நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஜீவனுள்ள தேவனை, நம்ம ரட்சிக்கும் தேவனை, நம்மை விடுவிக்கும் தேவனை உன்னுடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். நீ அவரை நோக்கி பார்த்தால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீ அவரை நோக்கி பார். அவர் நோக்கி பார்த்தா ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே
அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஐயா. நான் அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லுவோம். என்னை அபிஷேகம் பண்ணுங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்க என்று நீ வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. சிகிரபல பல துடபல கதிடோ தி தமா துடப கதிடா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்படி பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. என் ராஜாவே, என் தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க. என் தேவனை, என் தேவனை, என் தேவனை, என் தேவனை, ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. அல்லேலூயா. விடாமுயற்சியோடு கரங்களை தட்டி தட்டி கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. உன்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். உன்னுடைய கண்கள் தேவனை தரிசிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, அல்லேலூயா. தாகம் உள்ளவர் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுங்க பேசுங்க. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். ஸ்தோத்திரங்களை செலுத்தி பேசுங்க. தேவனோடு பேசுங்க. ஆமென் ஆமென். சத்தத்தை உயர்த்தும் போது உனக்கு அந்நிய பாஷையை தருவார். ஆவிக்குரிய வரங்களை தருவார். நீ வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ வெட்கப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியை தருகிற சமயம் இதுவே. இப்பொழுதே உனக்கு தருவார். நீ வாயை விரிவாய் திறந்தா ஒரு பரிசுத்த ஆவியை உன்மேல் ஊற்றுவார். ஆண்டவரே, இப்படி அபிஷேகம் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை கர்த்தாவே நிரப்புங்க என்று நீ சொல்லுவாயாக. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லு. அவர் உன்னை பரிசுத்த ஆவியினால் ஊற்றுவார். சத்தத்தை உயர்த்தி, எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி, வெட்கப்படாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தாவீதின் குமாரனே, இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. சிகடகதுட பகதுடமனா துடல பகதிடா. அல்லேலூயா. மகிமை. அல்லேலூயா. சத்தங்கள் உயரட்டும். உங்களுடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும். ஆமென் ஆமென். அப்படிதான் அப்படிதான். இன்னும் உயர்த்து உயர்த்து. உன் சத்தத்தை உயர்த்து. வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கூப்பிடு. தாவீதின் குமாரனை, நீர் எனக்கு இறங்கும் அப்பா. உடைய பரிசுத்த ஆவி எனக்கு தரத்தான் வேண்டும் என்று அவருடைய நாமத்தை நீ உயர்த்தி கொண்டே இரு. அவர் உனக்குள்ள இறங்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். அல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே. தேவ அக்கினி பற்றி எரியட்டும். தேவ அக்கினி பற்றி எரியட்டும். தேவ அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. உங்க பிரியமில்லாத காரியங்கள், அந்த காரியத்தின் கிரியைகள் எரியட்டும் 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 ஆண்டவரே. இயேசுவே,
தேவ அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க. தீய கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். எல்லாம் பொல்லாத கிரியைகளும் எரியட்டும், எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். எல்லா தீய கிரியைகள் சாம்பலாகட்டும், சாம்பலாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரியைகளும் எரியட்டும். சிகடகதுட பகதுடா. ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் சத்தங்கள் உயரட்டும். உங்களுடைய சத்தங்கள் இயேசுவின் செவிகளில் கேட்கட்டும். உனக்கு முன்பாக தான் நிற்கிறார், உனக்கு முன்பாக நிற்கிற இயேசுவை நோக்கி நீ கூப்பிடு. அவர் உன் இருதயத்தில் வந்து வாசம் செய்யட்டும். பரிசுத்த ஆவியினால உன்னை நிரப்ப வாஞ்சிக்கிறார். சிகடகதுடா. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை, மகிமை. நீ சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. மகிமை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் பேசுங்க. என் தேவனை, என் தேவனை இன்னும் பேசுங்க. ஆமென். ஒவ்வொருவரும் உயிர்ப்பியுங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. பெரும் காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு மேலும் நீங்க ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஹல்லேலூயா. சிகடகதடகதட மனதுட பலகதிரோ விமாமதுட பாகதுட சிகடகதட மனதுட பகதிரோ விமாமதுட பலதுட பலகதிரோ சிகடகதட மனதுட பாகதுட ரிமா சிகடகதுட மதுட பலகதிரோ சங்கரகதிட கதிட சிகடகதுட மதுட பலகதிரோ. சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி கரங்களை தட்டி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவரை நோக்கி நீ கூப்பிடு. பரிசுத்த ஆவியே, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று நீ ஒரே உறுதியிலே நீ இரு. கர்த்தர் உன்னை நிரப்புவார். அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டே இரு. அப்பொழுது அவர் உன்னை நிரப்புவார். பரிசுத்த ஆவியினால நிரப்புவார், நன்மையினால நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
Hallelujah. Amin. Kita pada kita barang doa bakat tidak. என் தேவனே, ஒவ்வொருக்குள்ளும் நீங்க வந்து ஆண்டவங்களுக்குள்ள வந்து மகிமைப்படுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு இதயத்துக்குள்ள வந்து நீங்க மகிமைப்படுங்க இயேசுவே அப்பா. பேசுங்க அப்பா, உயிர்ப்பேன். என் ஜனமே, நீ என் நாமத்தை நீ அறிந்தபடியால் நான் உன்னை விட்டுவிப்பேன். யுத்தமோ என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது. நீ யுத்தம் செய்ய வேண்டாம், யுத்தம் என்னுடையது. நானே யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை வாங்கி தருவேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ மனுஷனை நம்பி போவது என்ன? என் நாமத்தில் மேல் முழு நம்பிக்கை வைத்து என்னை ஆராதித்து என் நாமத்தை உயர்த்து. என்னையே நீ நம்பி இருக்கும் போது நான் உன்னை விட்டுவிப்பேன். ஒருபோது உன் நம்பிக்கை வீண் போகாது. என் ஜனமே, ஒருபோது உன் நம்பிக்கை வீண் போகாது. என் சமூகத்தில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடு. நீ மௌனமாய் இருப்பது என்ன? என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டே இரு. நான் அன்புள்ள தேவனாய் இருக்கிறேன். உனக்குள்ள அன்பு இல்லாததை இந்த கால வேளையில் நான் காண்கிறேன். என்னுடைய அன்பு உனக்குள்ள இருந்ததை, அந்த அன்பு இங்கே இப்பொழுது எங்கே என்று உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பிலை நீ நிலைத்திருப்பாயாக, என் அன்பிலை நீ நிலைத்திருப்பாயாக. அன்பு இல்லாதவன் என்னை அறியான். இந்த கால வேளையில என் அன்பிலை நீ மகிழ்ந்து களிகூறு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. என்னை நோக்கி நீ ஆர்ப்பரி. என் நாமத்தில் நம்பிக்கை வைத்து என் நாமத்தை உயர்த்தி கொண்டே இரு. என்னை விட்டு ஒருபோதும் விலகி போகிற காரியம் உனக்கு இருக்க வேண்டாம். நானே உனக்குள்ள வந்து மகிமைப்படுகிற தேவனாய், நானே உன்னோடு பேசுகிற தேவனாய், நானே உன்னை பாதுகாக்கும் தேவனாய் இந்த கால வேளையில் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து என் அன்பிலை நீ நிலைத்திருந்து என் அன்பிலை நீ மகிழ்ந்து களிகூறு. அப்பொழுது நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களை நிறைவேற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜனமே, என் சமூகத்திலே
நீ காணப்படுகிறாய். என்னை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய். நான் உண்மையுள்ள தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நான் அவனை ஆசீர்வதிப்பேன். நீ இந்த கால வேளையில நீ உண்மை அநேக காரியங்களில் உண்மை இல்லாமல் இருப்பது என்ன? நான் உண்மையுள்ள தேவன், உன்னை அழைத்த தேவன், நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீ உண்மை உன் ஜீவியத்தில் காணவில்லையே, இந்த வேளையில உன்னை நான் காண்கிற தேவனாய் இருக்கிறேன். உன் இதயத்தில் உண்மை இல்லை, உன் பேச்சில உண்மை இல்லை. நீ இப்படி காணப்படுவது என்ன? இந்த கால வேளையில உன் ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஒப்புக்கொடு. உண்மையுள்ள மனுஷனை தான் நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நிரப்புவேன். நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என் ஜனமே, நீ உண்மையுள்ள மகனாய் மகளாய் நீ காணப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயாக, நீ பிரயாசப்படுவாயாக. நீ உண்மையுள்ள மனுஷனை தான் நான் ஆசீர்வதிப்பேன். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீ உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு இந்த கால வேளையை தொழுது கொள்ள உன்னை அர்ப்பணிப்பாயாக. இதோட சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். என்னை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நீ காலம் செல்லாது. என் வருகைக்கு நீ ஆயத்தப்படு. உண்மையுள்ள ஜனமாய் எனக்கு முன்பாக நீ காணப்பட, நீ உண்மை பூமியில ஜீவிக்கும் பொழுதே உண்மையோடு உத்தமத்தோடு நீ நடந்து கொள். அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து என்னிடம் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவமாக. பரிசுத்த ஆவியானவர் உண்மையோடு நீ இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமை மகிமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் பிள்ளையே, என்னுடைய வார்த்தைகளுக்கு உன்னுடைய செவியை சாய். நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த பொழுது உன்னை விட்டு வெகு தூரம் நான் சென்று விட்டேன். நீ எனக்கு பிரியமானதை செய்யும் பொழுது உன் அருகிலே இருந்து உன்னை வழிநடத்துவேன். உனக்கு அருகிலே நான் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு பிரியமானதை செய்ய நீ விரும்பு என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். யாருக்கோ என்று நாம் நினைக்க வேண்டாம். ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தர் பேசுகிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்வோம், ஆனால் நான் உன்னை விட்டு தூரமாய் நான் போய்விடுவேன் என்று அவர் பேசுகிறார். தேவனை விட்டு நான் தூரமா போனா அவர் தூரமாய் போய்விடுவார், நம்மளை கைவிட்டு. யாருக்கோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். மனசுல யாருக்கு குத்தப்படுகிறதோ தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இது மனுஷர் சத்தம் அல்ல, மனுஷருடைய பேச்சு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிற தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. யாரோ ஒருவர் தேவனுக்கு பிரியமில்லாமல் தூரமாய் போவதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்கு உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனிடத்தில் நீங்கள் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ தூரமா போனா அவர் உன்னை விட்டு தூரமாய் போய் விடுவார். நீ தேவனிடத்தில் நீ சேர்ந்தாதான் அப்பொழுது அவர் உன்னிடத்தில் சேருவார். கர்த்தரோடு நீ இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். இந்த கால வேளையில எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? என் ஜனமே, இனி காலம் இல்லை. எந்த நேரம் ஆபத்து வரும் என்று சொல்லிட்டு வராது. ஆனா இந்த ஆபத்திற்கெல்லாம் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவனோடு நாம் இருக்க வேண்டும்.
அப்பொழுது எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மளை தப்புவிப்பார், நம்மளை பாதுகாப்பார். நீ ஒப்பு கொடு, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் எத்தனோ நான் செய்திருப்பேன், அவை எல்லாவற்றையும் நீங்க மன்னியுங்கப்பா என்று நாம் அறிக்கை செய்வோம். அல்லேலூயா. மகிமை மகிமை ஸ்தோத்திரம். அந்த அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எல்லா குறைகளும் குற்றங்களும் பாவங்களையும் நீங்க மன்னியுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம அழைத்த நோக்கமே விசேஷமாக இருக்கிறது. நீ என்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாயோ அன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகளாய் நீ மாறிவிட்டாய். இந்த தேவ சமூகத்தை நீ தேடுகிறதுல ஏதாவது குறைவு வச்சுட்டியா? நீ அறிக்கை செய். எது உன் உள்ளத்துல உணர்த்துகிறாரோ அதை நீ அறிக்கை செய்து அதை விட்டு விடு. அது நமக்கு வேண்டாம். இதற்காகவா நம்ம அழைத்தார்? இதற்காகவா நீ முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ணினாய்? தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது இருக்குமானால் கண்களை மூடி நீ அறிக்கை செய். அவர் திடீரென்று வருவார், சொல்லிட்டு வரமாட்டார், திடீரென்று வருவார், உன்னை நோக்கி பார்ப்பார். நீ துக்கப்படுத்துகிற காரியம் இருந்தால் வெக்கப்பட்டு முகத்தை திரும்பிட்டு போய் விடுவார். நீ அறிக்கை செய்வாயாக, ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கம் விசேஷமாக இருக்கிறது, அது மேன்மையா இருக்கிறது, அதை நான் விட்டு விட்டேனே அப்பா. உண்மை அநேக நேரங்கள்ல நம்முடைய சமூகத்தை தேடாதபடி, ஓய்வு நாளை ஆசரிக்க பரிசுத்தமாய் ஆசரிக்காதபடி, தொழுது கொள்ளாதபடி நான் விட்டு விட்டேனே, இதெல்லாம் உமக்கு துக்கப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது, மன்னியும் என்று அறிக்கை செய். அறிக்கை செய்தா நீ தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடைய முடியாது. அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறுவான். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. மறுபடியும் மறுபடியும் தேவன் எச்சரிக்கிறார். யாரோ ஒரு சிலருக்கு ஆண்டவர் பேசுகிறார். மனசு குத்தப்பட்டா உனக்கு தான், சந்தேகமே இல்லை. உடனே நீ தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடு. எத்தனோ நாட்கள், ஒரு நாளில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாகில் நாம பேசி இருக்கலாம். எத்தனோ நாட்கள்ல ஏதாகில் தேவனுக்கு துக்கப்படுத்துகிற விதமாய் நாம் பேசியிருக்கலாம். ஆண்டவரே மன்னியுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்க. பாடலை படித்தா போதாது, ஆண்டவர் உம்மை போல மாற்றுங்கப்பா சொல்லுவோமா? உண்மையுள்ள மனுஷனைத்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார் என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். அறிக்கை செய்கிற ஒவ்வொருடைய பாவங்களை மன்னியுங்க. இந்த வேளையில கர்த்தாவே, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவர் அறிக்கை செய்கிற பாவங்களை நீங்க உம்முடைய இரத்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, பாடல் பகுதி நீர் ஆசீர்வதித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. மீதியான பகுதியெல்லாம் கர்த்தாவே நீங்க பொறுப்படுத்தி நடத்தித்தாங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மீதியான பகுதிகள் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.